பிரகாசிக்கிற ஒளியை, அந்த மெய்யான ஒளி எல்லா கண்களை மூடி உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளி எல்லா கண்களை மூடி, இயேசுவே ஆண்டவரே, பிரகாசிக்கிற தெய்வமே, எங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவரே, உங்கள் வல்லமையில கரைங்களை மூடுவதாக ஜோமனுங்க. ரீமானா கந்துனா ஷேகாபாலாபா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர ராஜா, தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே, உங்கள் பிரசன்னத்தின் மகிமைகளை மூடுவதாக ஜோமனுங்க. இயேசுவின் நாமத்தினால உங்கள் பிரசன்னத்தின் மகிமைகளை மூடுவதாக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர ராஜா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே எங்கள் மேலே உங்கள் பிரசன்னம் மூடட்டும்பா. எல்லாம் கண்ணை மூடி ஜோம் பண்ணுங்க. ரீமானா கந்துனா ஷேகாபாலாபா ரீகாதாடா சந்தரபலபா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற நம்முடைய தேவனாக இருக்கிறார். இங்கே 1வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அல்லேலூயா. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற தேவாதி தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் தேவன் அந்த மனிதனை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே ஆஸ்பத்திரி ஊழியம் போவதற்கு எனக்கு ரொம்ப வாஞ்சை. ஆஸ்பத்திரி ஊழியம் ஏன்னா 10 நாள் தான் நாங்கள் விசாகப்பட்டினத்தில் இருப்போம். 10 நாள் தான், 3 மாதம் கடலில் இருப்போம். 10 நாள் மாத்திரம் பூனை பார்த்தது கிடையாதோ. இல்லையா? ஆமாம், 10 நாள் தான் நாங்கள் விசாகப்பட்டினத்தில் இருப்போம். இந்த 10 நாளில் எப்படியாவது 2 சண்டே வந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி அந்த சண்டேயில் ஆஸ்பத்திரி ஊழியம் போகிறது உண்டு. இந்த ஆஸ்பத்திரி ஊழியம் போகும்போது அப்போ தான் ரட்சிக்கப்பட்ட அனுபவம். ஊழியத்துக்கு செய்யணுமே, ஆண்டவருக்காக எதையாவது சுவிசேஷம் சொல்லணுமேன்னு சொல்லி அந்த ஆஸ்பத்திரி ஊழியத்தில் போய் ஜெபம் பண்ண போவோம். ஜெபிக்கும்போது ஒரு சமயம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஐயாவுக்கு பயங்கர இரத்தப்போக்கு, பயங்கரமாக ரத்தம் போய்கிட்டே இருக்குது. யூரின் போகிற இடத்துல பயங்கரமான பிளட்டு. அவங்களால டாக்டர்ஸுகள் அந்த நேரத்தில் இல்லை. அந்த அம்மா பதறாங்க, பயங்கரமாக பதறுகிறார்கள். நாங்கள் போனோம், ஒரு 4-5 பிரதர்ஸ் போனோம். போய் நாங்கள் எல்லாமே தமிழ் தான். அங்கே போய் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு தெலுங்கில் கேட்டோம். நாங்கள் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்ன உடனே அவங்க ஜெபம் பண்ணுங்க. இப்போ அவங்க துடிக்கிறாங்க. டாக்டரில் பிளட்டு போகுது. நர்ஸு முடிந்த அளவுக்கு பார்க்குறாங்க, முடியலை. மாதிரி எதையோ தேடி போயிட்டாங்க. ஆனால் 4 பேரும் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்கப்பா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது, உங்கள் வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உங்கள் கிருபை வெளிப்படட்டுன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தருடைய கிருபை வெளிப்பட ஆரம்பித்தது. அந்த உடனே கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். கரங்களை தட்டி ஓரா காத்தூராபா சந்தராபலபா. எந்த மனுஷனையும் நான் சரியாக வேதத்தை வாசிக்கவில்லை, சரியாக எங்களுக்கு தெரியாது, சரியாக எங்களுக்கு ஜெபிக்க தெரியாது. அந்த ஆரம்ப நாட்களில் தேவனுடைய கரையினை தொட்ட உடனே அந்த வாஞ்சையில் எப்படியாவது ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஏக்கத்திலே போய் ஜெபித்த உடனே கர்த்தர் அற்புதம் செய்தவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. அடுத்த வீட்டுக்கு வர ஒரு அம்மா வைத்த வழியில் துடிக்கிறாங்க. வைத்த வழியில் அங்கிட்டும் இங்கிட்டும் உருண்டு கொடுக்குறாங்க. வைத்த வலி, பயங்கர வலி. அப்படி நாங்கள் ஜெபிக்கிறோமான்னு சொல்லி கொஞ்ச நேரம், இயேசுவே உங்கள் அற்புதத்தின் கரம் வெளிப்படட்டும், உங்கள் சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும்னு சொல்லி தமிழ், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, ஆனால் நாங்கள் தமிழில் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தமிழில் தான் ஜெபிக்க தெரியும், தெலுங்கில் கொஞ்சம் பேச தெரியும், தமிழில் ஜெபிக்க தெரியும். 2-3 தெலுங்கு பாடலை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுருப்போம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டாருங்கிற அந்த பாடல், அது நல்லா அந்த சென்டரில் போய் நின்றுவோம். எங்கள் பாடலில் நின்றுட்டு இந்த பாடலை, எவரு நன்னு செய்ய விடிச்சு நன்
ಯೇಸು செய்விடுவடு இந்த பாடலை படித்து ஞாபகத்தில் வைத்திருப்போம். வச்சோன்னு இந்த பாட்டை பாடணுன்னு எல்லாரும் அழுவாங்க. தமிழில் ஜெபிப்போம். அந்த சகோதரி வயிற்றுவலியில் உருண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஜெபம் பண்ணிட்டு அடுத்த பெட்டுக்கு வர அந்த சகோதரி பின்னாடி வந்து நின்னாங்க. அல்லேலூயா. என்னன்னு கேட்டேன், நீங்கள் ஜெபம் பண்ணி முடியுமே சுகமாகி விட்டது, நானும் இயேசுவின் அன்பை எடுத்து சொல்லி வாரன்னு சொல்லி வந்தாங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. எந்த மனுஷனையுமே பிரகாசிக்கிற தெய்வமாக இருக்கிறார். எந்த மனுஷனையுமே பிரகாசிக்கிற வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார். எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஜெபிக்க தெரியவில்லை என்று சொன்னாலும் இயேசு என்கிற நாமத்தை சொல்லும்போது, இயேசு என்கிற நாமத்தை சொல்லும்போது அந்த நாமத்திலே அற்புதம் உண்டு, அந்த நாமத்திலே அதிசயம் உண்டு. எல்லா கரங்களை தட்டி ஓ ராகா தராபோ ரீமானா சந்தராகா ரீமானா கத்துராபலபா. எந்த மனுஷனையுமே பிரகாசிக்கிற தேவாதி தேவனாக இருக்கிறார். என்னாகமத்திலே ஆரோனை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார். என்னாகமத்திலே ஆரோனை பார்த்து அவர் சொல்லுகிறார். 6வது அதிகாரத்திலே 23வது வசனம் 22-23 பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். எந்த மனுஷனையுமே பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம். எப்படிப்பட்ட மனிதனாக கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற அந்த முகத்தில் உள்ள அந்த பிரகாசம் நம்ம மேலே பிரகாசிக்க வேண்டும். இந்த ஒளி நம்ம மேலே பிரகாசிக்க வேண்டும். முகத்தில் உள்ள தாவீது சொல்லுகிறார், உம்முடைய முகத்தில் இருக்கிற ஒளியை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும். சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 16வது வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ஊழியக்காரர்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுங்க. சங்கீதம் 67ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஆண்டவரே உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும், உம்முடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும். சங்கீதக்காரனை தாவீது சொல்லுகிறார். 80ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே சொல்லுகிறார், கேருபின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தெய்வமே எங்கள் மேலே பிரகாசியும். கேருபின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே தேவன் நம்ம மேலே பிரகாசிக்க பண்ணுகிற தேவனுடைய பிரகாசம் நமக்கு தேவை. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற கர்த்தராக இருக்கிறார். சமாரிய பெண்ணு தான். அல்லேலூயா. சமாரிய பெண்ணு அவள் 5 உனக்கு எத்தனை கணவன் அப்படின்னாக்கி கணவன் கவுண்டிங்கே தெரில. இப்போ இருக்கிற கூட உனக்கு ஆமாம் கணவன் கூட 5 பேர் இருந்தாங்க. தீர்க்க தரிசனமாக சொல்லும்போது 5 பேரும் கைவிடப்பட்ட சமாரிய பெண்ணு போய் ஊரில் இருக்கிற எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துட்டா. இயேசுவினுடைய அன்பை சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. சமாரிய பெண்ணை கொண்டு ஆண்டவர் பிரகாசிப்பார் என்று சொன்னார். நம்மளை கொண்டு ஆண்டவர் பிரகாசிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ரீமானா ஷக்கத்துரா ரிபலபா சந்தரபலபா. சங்கீதம் 83வது சங்கீதத்தில் 87வது சங்கீதம் 19வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. 83 80 7வது வசனம் 19வது வசனம் 3 வசனத்திலையும் ஒரு காரியத்தை ஒரு சத்தமாக வாசிக்கலாமே. 80ஆம் சங்கீதத்தில், தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். 3வது வசனத்திலே அதே சேம் வசனம் தானே.
7 அதே சேம் வசனம் தானே, 19 அதே சேம் வசனம் தானே. உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், நாங்கள் காக்கப்பட வேண்டுமானால், விடுவிக்கப்பட வேண்டுமானால் உங்கள் முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவர். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர் பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். ஒரு சமயம் நானும் என் மனைவியும் பெரியதை கூடுதலாக்கி இரவு ஜெபத்துக்கு போனோம். மறந்து போச்சு. இரவு ஜெபத்துக்கு அடிக்கடி அங்கே நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். அங்கே போய் நடத்தி கொண்டு இருந்தோம். ஊழியத்துக்கு வந்த அந்த ஆரம்ப நாட்களில் திருச்செந்தூரில் பஸ்ஸில் உட்காந்துருக்கும்போது சென்டர் சீட்டில் நாங்கள் உட்காந்துருக்குறோம். முன்னாடியும் ஆட்கள் இருக்காங்க, பின்னாடியும் ஆட்கள் உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துருக்கும்போது நாங்கள் பஸ்ஸில் ஏறும்போதே ஒரு தர்மக்காரர், ஒரு ஐயா, அவங்களால நடக்க முடியல, ஊந்து தான் வந்தாங்க. சில தர்மக்காரங்கள்லாம் கொஞ்சம் நடிப்பாங்க, அப்படி நல்லா இருக்கும் உடம்பு, ஆனால் கையில் காலில் ஒரு மாதிரி நடிப்பாங்க. என்னைய ஒரு ஆள், அவர் குடிகாரர், பார்க்க நேரம்லாம் பாஸ்டர் அப்படின்னு பார்த்து எதாவது கேட்பார். ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு எதையாவது கொடுப்பேன். ஒரு நேரம் தூரத்தில் அவர் என்னைய பார்த்துட்டாரு. நான் அவரை பார்த்தது தெரில. டக்குன்னு பார்த்தாரு. என்ன பார்த்தாரோ தெரில. ஒரு இந்த பேண்டேஜ் சுத்தம் தெரியுமா, இந்த வெள்ளைய ரிபன், அது ஒரு 2 ரூபாய்க்கா 5 ரூபாய்க்கா கிடைக்குன்னு நினைக்கிறேன். 5 ரூபாய்க்கா 10 ரூபாய்க்கா வாங்கி காலில் விறுவிறுன்னு ஓரமாக கட்டிட்டு, பாஸ்டர் காலில் அடிபட்டுருக்கு, மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஒரு 200 ரூபா தேவை இருக்குன்னாரு. நான் சுதாரிச்சிட்டேன். அல்லேலூயா. ஆனால் இந்த மனிதரை நான் பார்க்கும்போது பஸ்ஸில் அப்படி தான் ஏறுறாரு. நடக்க முடியாமல் தாவி ஏறுறாரு. ஏறும்போது சென்ட்ரு சீட்டில் உட்காந்துருக்குறோம் நாங்கள். ஒவ்வொருத்தட்டையாக அவர் நடக்க முடியல, ஆனால் கோலா வடிந்து கொண்டு இருக்குது. அப்படியே வராரு. பக்கத்தில் வரும்போது வந்து ஒவ்வொருத்தட்டையாக அந்த தர்மம் கேட்டுட்டு வரும்போது எங்கள் பக்கத்தில் வரும்போது நாங்கள் காசை கொடுக்கும்போது ஒரே ஒரு காரியம் சொன்னோம், ஏசு ராஜான்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஏசு ராஜா நல்லவர்னு சொல்லுங்கள். இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னோம். அவர் பேச முடியல. ஏ ஏ ஏ அப்படின்னார். பேச முடியல. ஏ ஏ ஏ ஏ ஏ ஒரு விஷயம் இந்த யூடியூப்பில் அவர் பார்த்து யாராவது அந்த பார்க்கலான்னு நினைக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆவியானவர் ஞாபகப்படுத்துறதுனால அந்த காரியத்தை சொல்லுகிறோம். ஏ ஏ ஏ ஏங்காரு வரல. நான் சொன்னேன், ஏசு ராஜா நல்லவர். முன்னாடி இருக்கிறாங்க, பின்னாடி இருக்கிறாங்க ஆட்க. சென்ட்ரு சீட்டில் இருந்துட்டு கொடுக்குறோம். பைசா கொடுக்கும்போது வாங்கிட்டு சொல்லார், ஏ ஏ ஏ ஏ ஏ அப்படின்னாரு. அப்படி வேற எங்கேயும் தர்மம் எடுக்கலை, எங்கிட்ட தான் நிற்கிறாரு. ஏ ஏ ஏ ஏ ஏசு அப்படி ஏசு வந்துட்டு ஏசு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஏசு ராஜா நல்லவர், ஏசு ராஜா நல்லவர், ஏசு ராஜா நல்லவர்னு சத்தம் போட்டுட்டு பின்னாடி தர்மம் எடுக்கலை. விறுவிறுவென்று நடந்து போக கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஏசு என்கிற அந்த வார்த்தை அற்புதம் செய்கிறதாக இருக்கிறது. ஏசு என்கிற வார்த்தை அதிசயம் செய்கிறதாக இருக்கிறது. ஏசு என்கிற வார்த்தை, இயேசு என்கிற நாமம் ஒரு மனிதனை உயர்த்துவதாக இருக்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற தெய்வமாக இருக்கிறார். நாம் பிரகாசிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 2 மனிதர் எப்படி பிரகாசித்தார்கள் என்று பார்த்து நம்ம செபிக்க போகிறோம். நமக்கு தெரிந்த தேவ மனிதர்கள் தான். ஆனாலும் சில நேரங்களை ஆண்டவர் சில மனிதரை கொண்டு ஞாபகப்படுத்துவார். நாம் பிரகாசிக்க வேண்டுமானால் அவர்கள் எப்படி பிரகாசித்தார்கள்? நான் எப்பவுமே பெரிய பெரிய தேவ மனிதர்கள் பிரகாசித்ததை, அவர்களுடைய வாழ்க்கை காரியத்தை ரொம்ப படிப்பேன். அவங்கள்ட்ட போய் கேட்பேன், இந்த பிரகாஷ் இந்த மீட்டிங் இந்த மாதிரி மிரக்கல் காரியங்கள் டக்குன்னு சென்றது ஆஃப் பண்ணி இதெல்லாம் என்ன எப்படி என்று கேட்பேன். அவங்கக்கிட்ட என்னுடைய ரகசியம் என்ன கேட்பேன். இந்த மிரக்கல் மினிஸ்ட்ரி பண்ணுறீங்களுடைய ரகசியம் என்னன்ட்டு சில பேர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க சில காரியத்தை. இப்படி இருக்கணும், இப்படி ஜெபிக்கணும், இயேசுவை போல மாறணும்னு சொல்லி சில ஊழியக்காரர்கள் சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன். சில மனிதர்களுடைய ரகசியத்தை அவர்கள் பிரகாசிக்கிறதற்கு என்ன காரணம், அவர்கள் பிரகாசிக்கிறதற்கு அவனுடைய வழிமுறைகள் என்னங்கிறதை கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. மோசேனுடைய முகம்
பிரகாசித்திருந்தது. மனிதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசனுடைய முகத்தை பார்க்கவே முடியாதபடிக்கு அவ்வளவு முகத்திலே பிரகாசம் இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? மோசனுடைய முகம் பிரகாசித்திருந்தது. மோசனுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணியிருந்தார். மோசனுடைய முகத்தை பார்க்க முடியலை. அவளுடைய பிரகாசம் மோசனுடைய முகத்தில் இருந்தது. இது காரணம் என்ன தெரியுமா? மோசனுடைய முகத்தில் பிரகாசம் இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கொஞ்சம் திருப்பிக் கொள்ளலாமே. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 29வது வசனம். யாத்திராகமம் 34:29. சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை, தேவன் தன்னோடு பேசினதை, ஒரு மனிதனுடைய முகம் பிரகாசிக்க வேண்டுமானால், ஒரு மனிதன் பிரகாசிக்க பண்ண வேண்டுமானால் தேவன் ஒரு மனிதனோடு பேச வேண்டும். இங்கே தான் இருக்கீங்களா? அல்லேலூயா. நாம் தெய்வத்தோடு பேசுகிறோம். ஆண்டவர்கிட்ட பேசுவோம். ஆண்டவர்கிட்ட பேச வரும்போதே ஒரு பெரிய அப்ளிகேஷன் கொண்டுட்டு தான் வருவோம். ஆண்டவரே, என் மக படிக்கணும், என் மக டாக்டர் ஆகணும், என் மக படிக்கணும், என் மக ரட்சிக்கப்படணும், என் மக மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்ணணும், அப்படி எனக்கு வீடு வேணும், கடன் அடையணும், ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும், என் பிள்ளைக்கு கற்பத்தின் கனி வேணும், எதையாவது ஒன்றை சொல்லுவோம்ல. பக்கத்தில் கை போட்டு சொல்லுங்க, அப்படித்தானே சொல்லுவீங்கல்ல? அல்லேலூயா. அவர்கிட்ட வரும்போதெல்லாம் எதையாவது ஒன்று நம்ம சொல்ல தானே செய்வோம். ஜபம்னா எதையாவது ஒரு விண்ணப்பத்தை, எனக்கு கடன் இருக்கு ஆண்டவரே, கடன் அடைங்க, என் மனைவி என்னைய திட்டா, என் புருஷனை திட்டா, ஓ அல்லேலூயா. கண்ணீர், திட்டினதுக்கெல்லாம் கண்ணீர் வடிக்கிற கூட்டம் நம்ம. எங்கேருந்து தான் சிண்டெக்ஸில் தண்ணி வருமோ தெரியல. நம்ம போகும்போதெல்லாம் விண்ணப்பம், போகும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும் கேட்குறோம். தவறல்ல. கேளுங்கள், என் நாமத்தினாலே கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே வேளையில் அவர் சொல்கிறதே என் காது கேட்குதா? என் முகம் பிரகாசிக்க பண்ண வேண்டுமானால் அவர் என்ன சொல்லுகிறாருங்கிறத இன்னைக்காவது நம்ம கேட்டிருக்கிறோமா? நீங்கள் பேசுங்கப்பா, உங்கள் பாரத்தை தாங்க ஆண்டவர். 40 நாள் மோசே பேசுகிறார். மோசேட்ட ஆண்டவர் பேசுகிறார். மோசே ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களில் ஒரு 3 நாள் இந்த டிசம்பர் டைம் கதவை போட்டிட்டு உள்ளே ஜெபித்து கொண்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம், என்னை ஆண்டவர் ஒரு சத்தம் என்னை அசைத்தது. 3 நாள் ஜெபம் பண்ணி காலையிலே முழங்கால் படிட்டு, இயேசுவே 3 நாள் உங்கள் பாதத்தில் உட்கார போகிறேன்ப்பா, எந்த மனுஷனுடைய முகத்தை பார்க்காம, ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசுங்கப்பான்னு சொல்லி முழங்கால் படிட்டு ஆண்டுடைய முகத்தை பார்த்து ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, ஃபஸ்ட் என்னுடைய பாவங்கள், என்னுடைய காரியங்கள் எல்லாம் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்கப்பான்னு சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, அப்படியே ஆண்டுடைய பாதத்தில் உட்காந்து ஜெபித்து கொண்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. காலைல போய் ஆண்டுடைய பாதத்தில் இருக்கும்போது ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். என்னுடைய பிரசன்னம் எப்பொழுதெல்லாம் உன்னை விட்டு போனது தெரியுமான்னு கேட்டார். எனக்கு கைகால் அடிவிட்டது. எப்பொழுதெல்லாம் அவருடைய பிரசன்னம் வந்ததுன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்போம். சில காரியத்தை, சின்ன சின்ன காரியத்தை ஆவியானவர் எனக்கு நினைவுபடுத்தினார். மாம்சீகத்தில் பேசின போது, மனைவியோடு பிள்ளைகளோடு மாம்சீகத்தில் பேசின போதெல்லாம் அந்த வார்த்தை கேட்கும்போது ஓ என்று அழ ஆரம்பித்தேன். காலையிலேருந்து நைட்டு வரை அழுதுகிட்டே இருந்தேன். மறுநாள் ஆண்டவர் சில ஊழியத்தை குறித்து சில காரியத்தை பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஆண்டோடைய சத்தத்தை நம்ம கேட்குறோமா? அவர் பாரத்தை நாம் அறிந்து கொண்டோமோ? பேசுவதற்கு ஆள் இல்லை என்று சொல்லி சின்ன சாமுவேல்கிட்ட பேசினாரே,
ஆனால் பேசுறதுக்கு ஆட்கள் அவர்கிட்ட அவர் பாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு, தேவனுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஆட்கள் இல்லாததினால அன்னைக்கு சிறு பையனாகிய சாமுவேல்கிட்ட போய் பேசுகிறாரு. சாமுவேலே சாமுவேலே என்று. அவருடைய பாரத்தை நம்ம அறிந்து கொண்டோமா? அவருடைய பாரத்தை நம்ம அறிந்து கொண்டோமா? நம்ம பாரத்தை தானே சொல்கிறோம், நம்ம பாரத்தை தானே சொல்கிறோம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம் அல்லவா? எப்படிப்பட்ட மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர் அல்லவா? மோசேனுடைய முகம் பிரகாசித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? மோசே தேவனோடு பேசினார், தேவன் மோசையோடு பேசினார். ஒரு மனிதனோடு பேசுவது போல முகமுகமாய் கர்த்தர் பேசினார். ஆண்டவர் ஒரு மனிதனோடு பேசும்போது தான், ஆண்டவர் ஒரு மனிதனோடு இடைப்படும் போது தான் அவனை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண முடியும், பிரகாசிக்க பண்ண முடியும். ஆண்டவர் மனிதனோடு பேச வேண்டும், தெய்வம் மனிதனோடு பேச வேண்டும். பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார், பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அப்படி சத்தத்தை கேட்பதற்கு நம்ம ஆயத்தமா? நம்ம தான் போய் நம்ம சத்தத்தை தான் அவர் கேட்கணும், என் ஜெபத்தை தான் அவர் கேட்கணும். ப்ளீஸ், ஆண்டவர் நம்மோடு தான் பேசுகிறார். அவர் சத்தத்தை, அவருடைய பாரத்தை அறிந்து கொண்டு நம்ம இருக்கிறோமா, ஓடுகிறோமா? கொஞ்சம் கண்ணை மூடி, ஆண்டவரே உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும்ப்பா. அவர் பேசுறதுக்கு ஆட்களை தேடுகிறார். இன்னைக்கு சபைகள், சில தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு காரியத்தை பார்த்துட்டு, ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு சபைக்குள்ள சில இடத்துல ஆண்டவர் காட்டும்போது, இந்த இடைப்பட்ட நாளில் காட்டும்போது யாரையும் குற்றப்படுத்த விரும்பலை, சாதி என்கிற பேய் உள்ளே சுற்றி கொண்டிருக்கு தெரியுமா? சாதி என்கிற பேய் சுற்றி கொண்டு இருக்கிறது. ஆண்டுடைய பாரம், வேஷம் தரித்தவர்களைப் போல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே. அவர் பாரத்தை யார் அறிந்திக்க முடியும்? அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார. ப்ளீஸ், தயவு செய்து சின்ன பிள்ளைகளை பார்க்காதீங்க. அதனுடைய பாரம், அந்த பாரம் கொஞ்சம் கண்ண மூடி, நாங்கள் உங்கள் சத்தத்தை கேட்கணும்ப்பா. எங்கள் சத்தத்தை நீங்கள் கேட்கணும் நாங்கள் ஆசைப்பட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா நம்மளோடு இடைபடுகிறார். அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். அவருடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லாம் ஜெபம் பண்ண, எல்லாம் கண்ணை மூடி, பறக்க பார்க்குறவங்க பார்க்கட்டும், அங்கங்கே வேடிக்கை பார்க்குறவங்க பார்க்கட்டும். ஆண்டவரே உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்கணும்ப்பா. ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்கணும். ஆண்டவரே உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்கணும்ப்பா. ஓ ரா கத்த ரபா லாபா, அண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற தெய்வமே, உங்கள் சத்தத்தை கேட்க கர்த்தாவே எங்களை தகுதிப்படுத்துவீராக. உங்கள் சத்தத்தை கேட்க கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உங்கள் சத்தத்தை கேட்க ஆண்டவரே உங்களுடைய கிருபைகளை மூடுவதாக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஓ ராகா தூராபா, ஆண்டவரே உங்க சத்தத்தை கேட்பதற்கு, ஆண்டவரே உங்க பாரத்தை நாங்கள் அறிந்து கொண்டு ஓடுவதற்கு கர்த்தருடைய கிருபைகளை மூடுவதாக. ரீமானா ஷேகாபாலா, ரீமானா துடாகாபாலா பாலா, இந்த கிருபைகளை மூடட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை ஒரு மனிதன் கேட்கும்போது, மோசே பேச மோசேட்ட ஆண்டவர் பேசினார். அந்த பாரத்தை மோசே அறிந்து கொண்டார். இரண்டாவதாக, ஒரு மனிதன் பிரகாசிக்க வேண்டுமானால், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் வெளிச்சத்திலே. யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற, எப்படி இருந்தாப்லையா? யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். தேவ மனிதரை தேவன் எரிந்து பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். சில காலங்களில் எரிந்து பிரகாசிக்கிறவங்க பேரை யூஸ் பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம்.
சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற. அதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைச்சார். யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? உற்று பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் கொஞ்சம் திருப்பிக் கொள்ளும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் கொஞ்சம் 3ஆம் அதிகாரத்திற்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளும்போது 1வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 1லிருந்து. வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள் பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், செவ்வை பண்ணுங்கள் என்றும் உண்டென்று சொல்லப்பட்டவன் இவனே. இவன் யோவான். வாசிங்க. இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும். யோவான் ஸ்நானன் பிரகாசிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய சத்தத்துக்கு கரெக்டாக செவி கொடுத்து தேவனுடைய பாதையில சரியாய் ஓடினவன். அதனால தான் அவனுடைய முகம் பிரகாசித்தது. யோவான் ஸ்நானனை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணினார். யோவான் ஸ்நானனுடைய தகப்பன் பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியனுடைய சாப்பாடு வேற. முன்னம் தொடைய தான் கொண்டு போய் கொடுக்கணும். அல்லேலூயா. என்ன தொட? ஆடு வெட்டுனா பிரதான ஆசாரியனுக்கு என்ன போகணும்? இவர் என்ன சாப்பிட்டு இருந்தார்? வெட்டுக்கிளியும். இவர் ட்ரெஸ்ஸு, பிரதான ஆசாரியனுடைய ட்ரெஸ்ஸே ஏபோத்துலாம் தரித்து அழகா அவர் நடந்து வந்தாலே, பிரதான ஆசாரியனுடைய நடந்து வந்தாலே அப்படி இருக்கும். இவர் என்னோட தரிச்சார்? நினச்சிருந்தா தகப்பனை போல இவரும் வாழ்ந்திருக்கலாம். இவர் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இவரை குறித்து எழுதியிருக்கிற வார்த்தையை சரியாய் கண்டுபிடித்ததினால ஒரு தேவ பிள்ளை நம்மளை தான் பார்க்குறோம். நம்மளை குறித்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறதை பார்க்கவில்லை. என்னையும் நம்மளே பார்க்குறோம். சாராள் டக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷி, 2 கால்களும் நடக்க முடியாத அந்த தேவ மனுஷி, 2 கால்களும் கிடையாது. அவங்க ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். சௌரிகள் கூட இருக்கிற தோழிகள்லாம் கூட்டு வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அவருடைய அண்ணன் ஜான் டக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் பாளையங்கோட்டை, திருநெல்வேலி அந்த சைடு எல்லா பக்கத்திலையும் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். இங்கேருந்து லெட்டர் எழுப்புறார். தங்கச்சி, படிக்காத ஜனங்கள் இங்கே இருக்கிறார்கள், அவளுக்காக ஜெபித்து கொள்ளுங்க என்று சொல்லும்போது கூட இருக்கிற நடக்க முடியாத சகோதரி, 2 கால்களும் நடக்க முடியாது, தன்னை அறிந்து கொண்டார். இந்த ஜனங்களுக்கு ஏதாவது கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தது மாத்திரமல்ல, அந்த நகைகள் அவர்கிட்ட இருக்கிற அந்த பொருட்களை எல்லாம் அந்த தூத்துக்குடிக்கு பாளையங்கோட்டை அந்த திருநெல்வேலிக்கு அனுப்பி வைத்தார்கள். அதில் வாங்கின இடம் தான் இன்னைக்கு சாராள் டக்கர் காலேஜ், சாராள் டக்கர் ஸ்கூலு. அன்னைக்கு ஐடாஸ் கேடர் விளக்கரையும் செலுத்தியதினாலே, தன்னை யார் என்று அவங்க அடையாளம் கண்டு கொண்டதினால இன்னைக்கு பிரபலமான சிஎம்சி ஆஸ்பத்திரி இன்னைக்கு உருவானது. நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? குறுகின வட்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு பிசாசு பிரச்சனைகள் பாடுகள் தன்னை காட்டுவோம். பிசாசு பிரச்சனைகள் பாடுகள் தன்னை காட்டுவோம். நான் எண்ணியை பார்த்தேன்னா நான் ஓட முடியாது. டாக்டர் எனக்கு கொடுத்த ரிப்போர்ட், பைக்கில் போகக்கூடாது, உனக்கு ஹார்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கு, தலையும் பண்ணிக்கிறதுனால 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அவர் சொன்னது, டாக்டர் சொன்னது, மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்ணக்கூடாது, பைக்கில் போகக்கூடாது, மாடிப்படியில் ஏறக்கூடாது. அல்லேலூயா. நான் சோர்ந்து ஒரு நாள் நடந்து கொண்டிருந்தேன். ஊழியம் பார்க்க முடியாதா என்று சொல்லி சோர்ந்து நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு சத்தம் கேட்க ஆரம்பித்தது. நீ பலவீன நல்ல பலவான் என்று சொல்லி அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஒரு ஆண்டவர் ஒரு புதிய பலனை கொடுக்க ஆரம்பித்தார். இன்றைக்கி கன்னியாகுமரி வர நானும் என் மனைவியும் பைக்கில் போய் ஊழியம் செய்ய இன்றைக்கும் கர்த்தர் எங்களுக்கு பலன் தந்து கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி ஓ ராக்கா தூரா ரீமானா சந்தரா பலா பலா.
நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நான் எரிந்து பிரகாசிக்கணுமே. யோவான் ஸ்நானன் தகப்பன் பாதையில் போகல, தேவன் கொடுத்த பாதையில் போய் கொண்டிருந்தான். தேவன் கொடுத்த பாதையில் சரியாக ஓடினார் யோவான் ஸ்நானன். சில நேரங்கள் நம்ம ஒரு வட்டத்தை போட்டுட்டு ஆண்டவர் அங்கே கூட்டு வந்து வச்சுருப்போம். அல்லேலூயா. அவர் பெரிய வட்டத்தை போட்டு வச்சுருப்பார். என் மகனே, இந்த வட்டத்துக்கு நீனும் உன் பிள்ளைகளும் வந்தா அது நலமாக இருக்கும். நம்ம ஒரு வட்டத்தை போட்டு வட்டத்துக்குள்ளேயே. ஆமாம், ஒரு தங்கச்சிட்ட கேட்டேன், மாப்பிள்ளை எப்படி பார்க்கணும்? அந்த பிள்ளைகள் அழகான பிள்ளை, என்னை மாதிரி அழகாக இருக்கணும். அல்லேலூயா. என்ன மாதிரி அழகாக இருக்கணும், ஸ்லிம்மாக இருக்குமா, சிம்மா. அல்லேலூயா. 3வது படிச்சிருக்கணுமா, 4வது கவர்மெண்ட் வேலை பார்க்கணுமா. நான் சொன்னேன், அல்லேலூயா, இந்த ஜென்மத்தில் உனக்கு அழகாக இருக்கணுமா? நம்ம ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அந்த வட்டத்துக்களை இதுதான் வேணும்னு சொல்லுகிறதுனால நிறைய பிரச்சனைகளை, போராட்டங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். நான் போகிற வட்டத்தில் என் தேவன் வர வேண்டாம். அவர் என்ன போடுகிறார்களோ அந்த வட்டத்துக்களை நான் போனால் போதும். என்னை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். என் தகப்பன் ஓடின ஓட்டத்தில் எனக்கு ஓட தெரியாது. யோவான் ஸ்நானன் தகப்பன் ஓடின ஓட்டத்தில் ஓடலை. தகப்பன் பிரதான ஆசாரியன். தகப்பன் இருந்தது அவங்களுடைய தேவனுடைய வாசஸ்தலத்துக்குள்ள, தேவனுடைய சபைக்குள்ளே இருந்தார். அவர் பிரதான ஆசாரியனுடைய வேலை சபைக்குள்ள உள்ள வேலை. யோவான் ஸ்நானனுடைய வேலை வனாந்திரத்தில். கண்டுகொண்டார். ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் என்னை குறித்து சொல்லி இருக்கிறது என்பதை கண்டுகொண்டார். அதனால தான் கர்த்தர் யோவான் ஸ்நானனை பிரகாசிக்க பண்ணினார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற தெய்வமாக இருக்கிறார். நம்மளை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணணும்னா நிறைய காரியங்களுக்கு கடைசி ஒரு காரியம் எபேசியர் எழுதின புஸ்தகம் அங்கே சொல்லப்படுகிறது. 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் பார்த்து நாம் செபிக்க போகிறோம். எபேசியர் எழுதின புஸ்தகம், எபேசியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஒரு மனிதன் பிரகாசிக்க வேண்டுமானால் தூங்குகிற நீ, சும்மாலே தூங்கிட்டு இருக்கோம். எங்கே இருக்கோம்? எங்கே தூங்குகிறோம்? டெட்பாடி பக்கத்தில். மரித்தோரை விட்டு எழுந்திரு. மரித்தோருடைய வார்த்தைலாம், மரித்தோர் ஏதாவது பேசுவாங்களா? டெட்பாடி ஏதாவது பேசுமா? ஆமாம், டெட்பாடி போர் சில பேர் இருப்பாங்க, விசுவாசமான வார்த்தையே வராது, அது நடக்காது, அவன் செத்தே போவா. அல்லேலூயா. இவன் திருந்தையே மாட்டான். இது திருந்துற மூஞ்சி மாதிரியே இல்லை. இந்த மரித்து போன டெட்பாடியை விட்டுலாம் நவுண்டுருங்க. அல்லேலூயா. இது சரி வராது. இவன் ரட்சிக்கப்பட மாட்டான். இந்த அவிவிசுவாசமான வார்த்தை, இந்த பிள்ளை இவன் ரட்சிக்கப்பட மாட்டான், இவன் இப்படித்தான் இருப்பான், இது தருதலை. இந்த மரித்தோரை விட்டு எழும்பும் போது தான் தேவனும் நானும்ங்கிற பகுதிக்குள்ளே போகும்போது கர்த்தர் நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறா. அல்லேலூயா. ஒரு நேரம் அந்தமான மாலத்தீவு எனக்கு தெரியல, உட்காந்து ஜோமன் ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இந்தோனேசியாவா ஆஸ்திரேலியா அவங்க தெரியல, எனக்கு மறந்துட்டு அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுன்னு ஆண்டவர் சொல்கிறார். வெள்ளைக்காரன்ட்ட போய் அவன் ஸ்வாயிங் ஸ்விங் ஸ்வாயிங்பான். அவன்கிட்ட போய் நான் என்ன ஸ்வாயிங் ஸ்விங் போட. அல்லேலூயா. அப்படி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்க, ஆண்டவர் என்னை விடலை, போ துரிதப்படுத்துகிறார். கணவன் மனைவி, சாரி அந்தமானில் தான் ஞாபகம் இருக்குது. அந்தமான் ஒரு தீவு, டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கிற அந்த தீவில் இருக்கும்போது அமெரிக்காவை சேர்ந்த கணவன் மனைவி அவங்கள்ட்ட பேசி போன உடனே ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னேன். ஹாய் அப்படின்னாங்க. அல்லேலூயா. ப்ளீஸ் கம் போட் அப்படின்னேன். எங்கள் போட்டுக்கு வாங்க அப்படின்னேன். என்ன இங்கிலீஷில் பேசினேன், ஏதோ புரிஞ்சிட்டு. அல்லேலூயா. போட்டுக்கு வந்தாங்க. அழகாக ஒரு ஆம்லேட்லாம் போட்டு அவங்கள ப்ரெட்டெல்லாம் வச்சு கொடுத்தோன்னு சந்தோஷம். சொன்னேன், ஜீசஸ் கம்மிங் சூன் அப்படின்னேன். ஹோலினஸ், ஹோலி லைஃப் அண்ட் ஜாலி லைஃப் அப்படின்னு சொன்ன உடனே 2 பேர் கண்களை கண்ணீர் வந்து விட்டது.
நான் என் படிப்பை பார்த்தேன்னா, என்னைய பார்த்தேன்னா அவங்களோட சுவிசேஷனால் சொல்லியிருக்க முடியாது. ஆண்டுடைய அன்பு என்னை ஊண்டி தள்ளினதினால அந்த கணவன் மனைவிட்ட அதுக்கு பிறகு என்னை தேவன் மறைத்து 2 மணி நேரம் என்ன பேசினேன் என்று எனக்கு தெரியவில்லை. 2 மணி நேரம் அவங்கள்ட்ட பேசிட்டு கடைசியில் கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, அலெக்ஸ் என்னுடைய ஊருக்கு வாங்க என்று சொன்னார்கள். கண்ணீரோடு எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு கற்பத்தின் கனி கிடையாது என்று அவங்களுக்கு செபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை பார்த்தோம் என்று சொன்னால் முடியாது, தன்னுடைய படிப்பை பார்த்தோம் என்று சொன்னால் முடியாது. ஆனால் தேவனுடைய சத்தத்தை பார்க்கும்போது, தேவனுடைய அந்த ஊன்றி தள்ளக்கூடிய காரியத்தை பார்க்கும்போது கர்த்தர் எந்த இடத்திலையும் பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி ஓ ராக்கா தரபா ரீமானா ஷக்கா தரா ரீபாலபா. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற தெய்வம் பிரகாசிக்க பண்ண வேண்டுமானால், தேவன் என்னை கொண்டு பயன்படுத்த வேண்டுமானால், தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், தேவன் என்னை உயர்த்த வேண்டுமானால், முதல்ல மரித்தோரை விட்டு வெளியே வந்துடணும். அவிவிசுவாசமான வார்த்தை சொல்றவங்கள்ட்ட வெளியே வந்துடணும். அவிவிசுவாசமான வார்த்தை பேசுவாங்க, அவங்கள விட்டு வெளியே வந்துடணும். பிரைஸ் தி லார்ட், சோத்திரம், நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான், முடிந்தது. அவிவிசுவாசமான வார்த்தைகளோடு கலர்ந்து அவங்களோடு உரையாடுவதற்கு கர்த்தரின் அபிஷேகம் பண்ணல. டெட் பாடிகளை எழுப்பக்கூடிய வல்லமையை ஊற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். 5 அப்பம் 2 மீன் போதும் 5000 பேருக்கு மேலே பகிர்ந்து கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். செங்கடலை போல பிரச்சனைகள் வரும்போது கடலை 2ஆக பிளக்கிற தெய்வமாக இருக்கிறார். அதே வேளையிலே கடலை சமுத்திரத்திலே புயல் காற்றுகள் வரும்போது புயல் காற்றிலே பயங்கரமான சேதத்தின் பிரச்சனையிலே சீசர்கள் பயந்து கொண்டு இருக்கும்போது சமுத்திரத்தின் மேலே நடந்து வருகிற தேவன் அதே சமுத்திரத்திலே அவருடைய பிள்ளைகளை நடக்க வைக்கிற தெய்வம். அல்லேலூயா. மரித்தோரை விட்டு எழுந்திருக்கும் போது தேவன் பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த மனுஷனையும் தேவன் பிரகாசிக்க பண்ணணும்னா படிப்பு தேவையில்லை, அழகு தேவையில்லை, பரிசுத்தம். அந்த பரிசுத்த பாதையில் ஓடிட்டோம்னா போதும், கர்த்தர் நம்மளை பிரகாசிக்க பண்ணுவார். எல்லாரும் எழும்பி நின்று, எல்லாரும் எழும்பி நின்று. ஏதோ ஒரு காரியத்துக்கு வேதனையோடு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம், பாடுகள் மத்தியில் வந்திருக்கலாம், உபத்திரவத்தின் மத்தியில் வந்திருக்கலாம், பிள்ளைகளை குறித்தான பல வேதனையோடு வந்திருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லா கண்களை மூடி எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார். மோசேயினுடைய